வாக்ஸ் இன் வெஸ்ட் டைரக்ஷன். வெஸ்ட் டைரக்ஷன் இது இப்படி நடக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் வேணும்னு நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இது 25ன்னு சொல்லிட்டேன். ஓகே, இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த் நான் வேணே கொடுக்கல. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணி சுத்தமாக தெரியல எக்ஸாமில். ஸோ அதனால தான் கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் லைக் ஈஸிலி விசிபிள்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை கொஸ்டினை இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இப்போ சப்போஸ் வந்து இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்து ரொம்ப சின்ன, இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இந்த லென்த் சஃபிஷியன்ட்லி லாங் இனஃபாக இருந்தால் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, சொல்லு என்னடா. ஓ சாரி ஓகே 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 இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லென்த் நான் வேணே கொடுக்கல. கரெக்டாக நான் ஏன் கொடுக்காம விட்டேன்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் இந்த லென்த் சஃபிஷியன்ட்லி லாங் இனஃப், லைக் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் நார்த் ஈஸ்ட் சொல்லிட்டேன். நார்த் ஈஸ்ட்னா இங்கேருந்து என்ன ஆங்கிள்? ஆப்வியஸாக 45 டிகிரி. கரெக்டாக? ஓகே, ஸோ இஃப் திஸ் லைன் இஸ் சஃபிஷியன்ட்லி லாங் இனஃப் இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னு என்ன பண்ணுவான், ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் இங்கே நின்றுவான். புரியுதா? இங்கே நின்றுவான். ஆனால் சப்போஸ் இந்த லைன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். இந்த கேஸ் அதாவது வந்து அவன் என்ன பண்ணுறான், இந்த லைன் இருக்குல்ல, அதாவது இது என்ன சைடு? இது ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சைடு போயிடுவான். இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அவன் ஈஸ்ட் சைட்லேயே இருந்துருவான். புரியுதா? இதுதான் அந்த சம்மோட ட்விஸ்டிங் பாயிண்ட்டே. ஸோ ஆனால் நான் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கேன்னு பாருங்களேன், இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் சி ஸ்டாண்டிங் நவ் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆக்சுவல் ஆன்சர் தெரியுமா? கேனாட் பி டிட்டர்மைன். அதுதான் ஆப்ஷன் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஏன்னா இந்த ஃபைனலி ஒர்க் நான் இந்த இடத்துல வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நான் பிளாங்காக விட்டனால அவன் ஈஸ்ட் இருக்கானா வெஸ்ட்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இங்கே பாரு, இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இது ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டாக? இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அவன் வந்து இது என்ன டைரக்ஷன்? வெஸ்ட் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். கரெக்டாக? இந்த டைரக்ஷன் என்னது? அதே நார்த் ஈஸ்ட். புரியுதா? அங்கே இருக்கலாம், இல்லாட்டி இங்கே இருக்கலாம். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா கேன் பி டிட்டர்மைன். அது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பேக் இங்கே இங்கே இருக்கு பாரு, கேனாட் பி டிட்டர்மைன். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 63% கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. பட் ஸ்டில் இந்த கொஸ்டினுக்கு இதுதான், இப்படி தான் நீ போடணும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நீ ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இந்த கொஸ்டினுக்கு நீ ஒரு நிமிஷம் எடுக்கவே கூடாது. ஏன் நான் சொல்கிறேன் பாரு. ஹி டர்ன்ஸ் அண்ட் வாக்ஸ் இன் வெஸ்ட் டைரக்ஷன். இதெல்லாம் நான் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டிருக்கேன், இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேஸிங் நவ். இந்த கொஸ்டினை நீ படிக்கவே தேவையில்ல ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும். ஹி டர்ன்ஸ் அண்ட் வாக்ஸ் இன் வெஸ்ட். கொஸ்டினை மாத்துடா. ஓகே சாரி ஓகே, நீ தப்பு லைக் இது மாதிரி பண்ண நீங்க முன்னாடி சொல்லிருங்க. இப்போ நான் வந்து எனக்கு மாறும், உங்களுக்கு மாறணும், வெயிட் பண்ண இப்போ தெரியும் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் இதுதான் ஸ்டார்டிங் கொஸ்டின். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேஸிங் நான் கொடுத்துருப்பார். ஃபேஸ் என்ன பண்ணா லாஸ்ட்டாக எந்த டைரக்ஷனில் நடக்க போனோம் அதான் ஃபேஸ் பண்ண போகலாம். ஸோ லாஸ்ட் எந்த டைரக்ஷன் நடக்கிறான், இட் டர்ன்ஸ் அண்ட் வாக்ஸ் இன் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ வெஸ்ட் டைரக்ஷனில் நடக்கிறனால ஆப்வியஸாக எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறோம்? வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வெஸ்ட்டு. ஓகே, இது 8 பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுவும் நல்ல ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது. ஸோ ஈஸியான கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க ஓரளவுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நீ படிக்கவே தரல, லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் படிச்சு நீ போட்டிருக்கலாம். பட் பெட்டர் கொஸ்டின் படிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் நீ ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது, டக்குனு ஸ்பாட்லேயே ஆன்சர் வந்துருக்கணும். சரியா? இது ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சாச்சு. இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின். ஓகேவா? இந்த above question, how much distance should we have walked in northeast direction? Screen மாத்துறேன். ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, in above question, how much distance should we have walked in the northeast direction so that the direction from starting point in which he is standing is north. கரெக்டா? இந்த கொஸ்டின் பாருங்க, டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் ஷேர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல என்னன்னா, ஓகே இப்போ தெரியும். ஸோ இப்போ என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஒரு கேஸ் சொன்னேன். ஒன்று வெஸ்ட் சைடு இங்கேருந்து இப்படி நடந்து போயிட்டு இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இப்படி போயிட்டு அப்படியே இந்த சைடு வந்துடுவான், வெஸ்ட் சைடு வந்துடுவான். சப்போஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இந்த டைரக்ஷன் ரொம்ப பெருசாக நடந்துட்டான், நார்த் ஈஸ்ட் சைடு ரொம்ப லாங்காக நடந்துட்டான் அப்படின்னா ஈஸ்ட் சைடில் உட்காந்துருவான். கரெக்டாக? பட் நான் என்ன சொல்கிறேன், இதுவும் இல்லாமல் அவன் என்ன பண்ண கரெக்டாக நடக்கிறான். கரெக்டாக நடந்து
எங்கே போய் நிற்கிறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான், இப்படி நடக்கிறான். ஓகே, ஃபர்ஸ்ட் லைக் ஆக்சுவல் நார்த் நடக்கிறான். க்ராஸாக இருக்குது. ஆக்சுவல் நார்த் நடக்கிறான். ஓகேவா, ஆக்சுவல் நார்த்து, அப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட்டு, அப்புறம் வந்து என்ன பண்ணுறான், வெஸ்ட் டைரக்ஷன் நடக்க ஆரம்பிக்கிறான். கொஸ்டின் படி அவன் நடந்து முடிக்கும் போது கரெக்டாக நார்த்தில் நிற்கிறான். ஓகேவா, கரெக்டாக நார்த்தில் நிற்கிறான். அந்த மாதிரி அவன் நடக்கிறேன்ட்டாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஆங்கிள் தெரியும் 45 டிகிரின்னு தெரியும். சரியா, இது 25 மீட்டர்னு தெரியும். இது எவ்வளோ, 20. சரியா, இது 20. ஸோ ஆப்வியஸ்லி இதோட டிஸ்டன்ஸாக கண்டுபிடிக்கணும், எக்ஸ். ஓகே, ஸோ இந்த லென்த் என்ன, எக்ஸ் காஸ் 45. சரியா, ஸோ இந்த லென்த்தும் ஒன்றா தானே இப்படி நடந்து போயிட்டு இப்படி திருப்பி வரும்போது கரெக்டாக இங்கே நிற்பான். கரெக்டாக, ஸோ எக்ஸ் காஸ் 45 இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ காஸ் 45 1/√2 இன்டூ √2 போடுங்க. இது இங்கே இங்கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 இன்டூ √2. சரியா, இது போட்டிங்கன்னா ஆன்சர் அப்ராக்சிமேட்லி 35.355 அந்த மாதிரி ஏதோ வரும். ஸோ அதுதான் ஆக்சுவல் ஆன்சர். ஸோ அதுதான் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து 75% ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக போயிருக்கு. ஸோ இப்படி தான் போடணும். ஓகே, இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் யாருக்கும் டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினில் லைக் திஸ் கொஸ்டின் இஸ் பேசிக்லி எப்படி சொல்ல, லிங்க் டு த அபவுட் 2 கொஸ்டின்ஸ். ஓகேவா, நான் என்ன அப்படி தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஒரே கொஸ்டினே நான் வந்து லைக் எப்படிலாம் நான் ஷஃபிள் பண்ண முடியும், ஷஃபிள் பண்ணி கேட்டிருந்தேன். சரியா, இந்த கொஸ்டினை காமிக்கிறேன்னு. பாருங்க, 3மே ஒரே கொஸ்டின் தான், அதே கொஸ்டின் தான். ஆனால் நான் ஒவ்வொரு கொஸ்டினும் வேற கேட்டிருந்தேன். ஓகேவா, ஸோ அதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே சிம்பிள் கொஸ்டின். நான் இதுக்கெல்லாம் ஏன் 1 மார்க் அலோகேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, லைக் ஒரே டயக்ராம் தான் நீங்கள் வரைங்க, ஒரே டயக்ராம்ல நான் வித்தியாசமாக கேட்கணும். அதனால 1 மார்க் அலோகேட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் வெறும் இந்த கொஸ்டின் மட்டும் கேட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி நான் 2 மார்க்ஸ் கேட்டிருப்பேன். ஏன்னா லைக் டயக்ராம் வரைஞ்சி அப்புறமா யோசிக்கணும்ல. ஸோ அதனால 2 டபுள் டைம் ஆகும். அதனால அப்படி 1 மார்க் 2 மார்க் போட்டு வச்சுருந்தேன். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகேவா, இது ஏன் தப்பு பண்ணி நீங்கள் நிறைய தப்பு பண்ணீங்க. ஆக்சுவலாக 50% எடுக்க தான் கரெக்டாக போட்டீங்க. இந்த கொஸ்டின் நான் காமிக்கிறேன். இங்கே இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் இதில் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராமில் இது நம்ம சின்ன வயசுல ஃபிசிக்ஸ்லேயே படிச்சோம். ஆனால் ஃபிசிக்ஸ்க்கு சம்மந்தமே இல்லை. நான் வேணும் ஒன்று குழப்பறதுக்காக நான் சயின்ஸை கொண்டு வந்தேன். ஆனால் சயின்ஸோட இன்ஃப்ளூன்ஸ் இந்த 0%. ஓகேவா, அந்த இடத்துல வரையணுன்னே கொஸ்டின் ஒரு தடவை படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஷேர் பண்ணுறேன். என்ன சொல்லிட்டேன், இப்போ வந்து ஒரு லைட் வருது, லைட் ரே வருது. லைட் ரே வந்து இப்படி விழுந்து எப்பொழுதுமே லைக் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். சப்போஸ் இங்கே வந்து ஏர் இருக்கு, ஓகே, இங்கே கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிஃப்ராக்ஷன் நடக்கும். சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ஓகேவா, அது அந்த கான்செப்ட் தெரியாட்டி நான் சம் போட்டிருக்கேன். சாப்பியா எப்படின்னா, ரிஃப்ராக்ஷன் நடந்து இப்படி டில்ட் ஆகி போகும். ஓகே, இதை அழிச்சிடும். ரொம்ப இப்படி. ஓகேவா, என்னன்னா வந்து இது இப்படி வந்துடும், இன்னும் கொஞ்சம் டில்ட் ஆகி போகும். இப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது. நான் வேணா ஒரு தடவை கொஸ்டின் மாதிரி வந்துடுறேன். கன்ஃபியூஷன் இப்படியே போட்டுறேன். பெரிய ஆங்கிளாகவே தெரியட்டும். உங்களுக்கு நல்லா தெரியணும். லைக் ரிஃப்ராக்ஷன் நடக்குது, இந்த ஆங்கிளும் வேற நல்லா தெரியற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஐன்னு நான் கொடுத்துட்டேன், இந்த ஆங்கிள் வந்து ஆர்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த ஐயோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்கேன், நான் ஐயோட கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டேன், the incident ray travels in south east direction. இது சவுத்து, இது ஈஸ்ட். ஓகேவா, இது ஈஸ்ட். அப்போ ஆப்வியஸ்லி சவுத் ஈஸ்ட்னா இது நடுவில் வரும், லைக் 45 டிகிரி. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி இன்டெரக்ட்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து உன்னால் லைக் கணிச்சிக்க முடியும். ஓகேவா, கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், அண்ட் ரிஃப்ராக்டட் ரே டிராவல்ஸ் இன் சவுத் வெஸ்ட். இது ஆக்சுவலாக இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்கன்னு தோணும், ஆனால் பட் சேஃப் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, சவுத் வெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். லைக் பேசிக்காக வந்து நான் நார்த் வெஸ்ட்னு என்னது, நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது. இப்போ சவுத் ஈஸ்ட் என்னது, சவுத்து, இது ஈஸ்ட், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க சவுத் ஈஸ்ட். சப்போஸ் சவுத் வெஸ்ட் அப்படின்னா
சவுத் வெஸ்டா சவுத் ஈஸ்ட் வச்சுக்கோ. சவுத் ஈஸ்ட் அப்படின்னா இது வந்து சவுத் ஈஸ்ட்னு சொல்லிட்டேன், எஸ்சின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது சவுத்து, இது சவுத் ஈஸ்ட். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் சவுத் ஈஸ்ட். அதை வந்து எஸ்எஸ்இன்னு அனுப்புவாங்க, எஸ்எஸ்இ. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் லைக் சவுத் டு சவுத் ஈஸ்ட் இருக்க ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னா அந்த 45 டிகிரி ரெண்டா பிரிச்சா 22.5. அதுதான் சவுத் ஈஸ்ட் ஆங்கிள், சவுத்து கூட மேக் பண்ற ஆங்கிள். ஓகேவா? லைக் திருப்பி சொல்றேன், சவுத் ஈஸ்ட் ரே இருக்குல்ல, இந்த ரே இருக்குல்ல, சவுத் ஈஸ்ட் ரே, சவுத் ஈஸ்ட் ரே, இந்த ரே. ஓகேவா? இந்த ரே வந்து சவுத்து ஓகே, சவுத்து கூட மேக் பண்ற ஆங்கிள் வந்து 22.5 டிகிரி. எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்ன்றது இட் இஸ் இன் பிட்வீன் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட். ஓகேவா? லைக் ஹவு சவுத் ஈஸ்ட் இஸ் பிட்வீன் சவுத் அண்ட் ஈஸ்ட், அந்த மாதிரி. ஓகேவா? இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனாலே நான் கொஸ்டின்ல என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா, நான் கொஸ்டின் கேட்டேன். இப்போ கொஸ்டின் லாஸ்ட் லைன் பாருங்களேன், இங்க இந்த லைன் டெஃபினேஷன் ஆஃப் டைரக்டா கொடுக்காம டெஃபினேஷன் ஆஃப் நார்த் வெஸ்ட் கொடுத்துட்டேன். It is the compass point halfway between northwest and north. Like you should infer from this what I mean. ஓகேவா? இதுல இருந்து நீ அசால்ட்டா லைக் சவுத் வெஸ்ட் என்ன, சவுத் ஈஸ்ட் என்ன அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டேன். ஸோ இது ஆப்வியஸ் 22.5 தெரிஞ்சிடும். 22.5 இது தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நான் யோசிச்சதுன்னா லைக் வாட் இஸ் த ஆங்கிள்னு சொன்னா நீ ஈஸியா போட்டுருவேன். ஓகே, 22.5 போட்டுருவேன். ஆனா லைக் நான் வேணும்னே என்ன பண்ணிட்டேன், கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்தேன், வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் தி லைட் கூட கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தோன்னே இந்த சம்ம எல்லாரும் குழப்பிக்கிட்டீங்க. லைக் நான் வெறும் 22.5 தான் ஆன்சர் சொல்லிதுன்னு வச்சுக்கோங்க, முக்கால் பேர் அட்டம் பண்ணிருப்பீங்க, எனக்கு டவுட்டே இல்லை. ஆனால் லைக் இது பாரு 44% தான். 9 பேர் அட்டம் பண்ணிருக்கீங்க, 9 பேர் 4 பேர் தான் கரெக்டாக போட்டுருக்கு, மற்ற எல்லாருமே சில்லி மிஸ்டேக். புரிஞ்சா? ஸோ இப்போ வந்து இங்கே வேற ஸ்கிரீன் பசங்க. ஓகே, இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ லைக் இது எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்படி வருது, லைட்ரே இப்படி வருது, இப்படி வந்து இப்படி போகுது. ஓகேவா? இஃப் சப்போஸ் இந்த இடத்துல கிளாஸ் இல்லாட்டி, இஃப் தேர் வாஸ் நோ கிளாஸ்னா இப்படியே டைரக்டா போயிருக்கும். திஸ் மைட் ஹவ் பீன் த பாத் ஆஃப் லைட், பட் பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிளாஸ் it has been refracted by an angle of 22.5 degrees. ஓகேவா? இங்க இந்த லைட்டு அப்படியே இப்படி சுத்தி இப்படி போகுது. புரியுதா? லைக் ரொட்டேட் ஆகுது, இப்படி போக வேண்டியது இப்படி சுத்துது. என்ன டைரக்ஷன் சுத்துது? இது என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இந்த ஆங்கிள் 22.5. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் என்ன? இனிஷியல் டைரக்ஷன். ஓகேவா? with respect to final direction, like the angle between initial direction and final direction, அது சொல்லிக்கணும். ஓகே, அதான் angle of deflection. ஸோ என்ன கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த லைட்டு அப்படியே போகிற லைட்டை எப்படி திருப்பி இருக்காங்கன்னு நீ பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது கிளாக்வைஸ்னால கிளாக்வைஸ் டைரக்ஷன் 22.5 டிகிரிஸ். ஓகேவா? நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்களேன். ஸோ அதான் நான் கொடுத்தேன் கிளாக் வைஸ். ஓகே, கிளாக் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கரெக்டாக ஆன்சர் கொடுத்தேன். ஸோ இதில் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க. சரியா? யூ ஸ்டெப் இது ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த கொஸ்டின் நான் ஏன் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, லைக் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் டூயிங் சன்செட் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் கொஸ்டினை படிச்சோன்னே சன்செட் நீங்கள் புரிஞ்சிக்காம லைக் பை டிஃபால்ட் எல்லாமே சன்ரைஸ்ன்னு போடுறீங்க. நிறைய பேர் அப்படிதான் போட்டுருங்க. இதை தப்பு பண்ணவங்க ஏன்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் சன்ரைஸ் அசியூம் பண்ணிட்டேன்டா. நான் ஏன் சன்ரைஸ் அசியூம் பண்ணாங்க அப்படின்னா, நான் நடத்தும் போது லைக் சிவா நடத்தும் போது கிளாஸ்ல என்ன பண்ணேன், நான் ஒரு சம் கொடுத்துருந்தேன். அந்த சம்ல டியூரிங் சன்ரைஸ்ன்னு கொடுத்ததுனால லைக் டிஃபால்ட்டாக உங்கள் பிரெயினை திங்க் பண்ணிச்சுன்னா சன்செட் ப்ளஸ் சன்ரைஸ் தான் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் யூர் இன்கேபபிலிட்டி டு ரீட் த கொஸ்டின் கம்ப்ளீட்லி அண்ட் ஃபுல்லி, லைக் டீசெண்டாக படிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் யூ ஆர் அஸ்யூமிங் திங்ஸ்னாலே நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த கொஸ்டின் அதனால தப்பு. இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சரி பண்ணிடுறோம். போல 2 minutes தான் ஆகும். ஓகே, ஒரே நிமிஷம் ஹரிஸ். அப்படியாடா டேய் சன்ரை இவங்கள்ட்ட கேட்குறேன்.
டேய் ஃபெல்லோ மெம்பர்ஸ், அப்படியாடா சன்ரைஸாடா பார்த்தோம், எனக்கே ஞாபகம் இல்லை. சன்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா முக்காவாசி சம்ல சன்ரைஸ் தான் கொடுப்பாங்க, சன்செட்னு கொடுக்க மாட்டேன்னு தோணுது. நான் சன்செட் தான்டா என்கிட்ட காமிச்சிருந்தேன், நீ எனக்கு அனுப்ப சன்செட் தான்டா இருந்துச்சு. அப்படியா? எனக்கும் சரியா தெரியல. சன்ரைஸ்ங்கிற வார்த்தையே பார்க்கலடா நாங்க. இல்லடா, ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் நான் அனுப்பிச்சிருப்பேன், கண்டிப்பா அனுப்பிச்சிருப்பேன். அனுப்பிச்சிருக்கேன், ஆனா சன்செட் தான் இருந்துச்சு எல்லாத்துலயுமே. அப்படியா? பரவாயில்ல, உருட்டி இருப்பாங்க சன்ரைஸ். கிஷோர் தான் ஆரம்பிச்சா அப்படி சொன்னா அப்படி. அவன் ஏதாவது போதையில உட்காந்து எழுதி சன்செட் சொன்னேன். வேற சன்செட் பார்த்துட்டு சேம் மிஸ்டேக் இல்லையும் பண்ணிட்டாங்க. ஓ ஓகே ஓகே, நான் தப்பா இன்டர் பண்ணிட்டேன். நான் தானே போதையில இருந்துட்டேன். சரி ஓகே, சரி சண்டைப்படாதீங்க. அடுத்து வேற என்ன? அந்த சம் லைக் பெருசாலும் இல்லடா, அவன் வந்து சன்செட்னா என்ன, சன் வந்து இங்க இருக்கும். ஓகேவா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. ஓகே, சன் வந்து என்ன டைரக்ஷன் இருக்கும்? சன்செட்னா இது வந்து வெஸ்ட். கரெக்டா? வெஸ்ட்ல இருந்து சூரிய ஒளி படம். அவன் வந்து இப்பதான் வீட்டுல இருந்து வெளியே வரான். ஓகேவா? என்ட்ரன்ஸ் வந்து இங்க இருக்கு, என்ட்ரன்ஸ் வந்து வெளியே வந்து நிக்கிறான். ஓகேவா? அவன் ஷேடோ வந்து சைடு விழுவுது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு விழுவுது ஷேடோ. ஓகேவா? அப்படின்னா இது ஈஸ்ட். அப்படின்னா இது ஆப்வியஸ்லி இது நார்த்தா இருக்கும், இது சவுத்தா இருக்கும். ஸோ இன் விச் டைரக்ஷன் இஸ் ஃபேசிங் அப்படின்னா நார்த் டைரக்ஷன் இஸ் ஃபேசிங். ஓகேவா? ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் வந்து நார்த் தான். நிறைய பேர் நார்த் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? யார் தப்பா போட்டிருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சமூகம் யார் தப்பா போட்டிருக்கா? ஆக்சுவலாக கிஷோர் நம்பா போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். தப்பா போட்ட 2 ஆளு, ஒன்னு பிரியங்கா, இன்னொன்னு கிஷோர். இது 2 தான் எனக்கு சொந்த போடுறேன். மற்ற எல்லாருமே சொந்த கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஆமா, கிஷோர் தப்பு, சில்லி மிஸ்டேக். ஸோ அடுத்து என்ன கொஸ்டின் இருக்கு? அடுத்து மனோஜ் பத்தி பேசுவோம். சரி, மனோஜ் பேர் போட்ட கொஸ்டின் மனோஜ் கரெக்டா போட்டிருக்கணும்னு பாக்குறேன். மனோஜ் லாஸ்ட் தானே இருக்கணும். எங்க இருக்கு மனோஜ்? உன் பேர் போட்ட கொஸ்டின் நீ தப்பா எழுதிட்டடா. மனோஜ் வாக்ஸ் 20 மீட்டர் நீஸ் ஆக்சன். இந்த கொஸ்டின்ல ஆக்சுவலா லைக் ஒண்ணுமே இல்லை, சுத்தமா ஒண்ணுமே இல்லை. இந்த கொஸ்டின் அப்படியே என்ன பண்ணேன், டைம் எடுக்கிற மாதிரியே கொடுத்துருந்தேன். லைக் அது கொஸ்டின் அப்படியே நீங்க படிச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு வரைஞ்சா கூட அப்படியே போட்டு போயிடலாம். இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்ணிட்டு நான் டேட்டா சம்முக்கு போயிடுறேன். ஓகேவா? இது வரையும் ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதான் போன சம் அவசியமே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் மனோஜ் வாக்ஸ் 20 மீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? மனோஜ் வாக்ஸ் 20 மீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன், இது ஈஸ்ட்டு 20 மீட்டர் நடக்கலாம். சரியா? 20 மீட்டர் நடக்கலாம். அடுத்து நான் சொல்லிட்டேன் அண்ட் 30 மீட்டர் நார்த், இங்கே 30 மீட்டர். லைக் எப்பவுமே வரையணும் முடிஞ்ச அளவுக்கு லைக் நியர் டு அக்யூரேட் இமேஜஸ் வரைங்க. ரொம்ப தப்பா 20 பெருசாக போட்டு 30 சின்னதாக போட்டால் தப்பு. ஓகே, அந்த மாதிரிலாம் போட்டுருவீங்க. அண்ட் 40 மீட்டர் வெஸ்ட். இப்போ 40 மீட்டர் வெஸ்ட்னா ஓரளவுக்கு நியாயமா 20 மீட்டர்ஸ், இது 40 மீட்டர்ஸ், இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இந்த இடத்துல 40 மீட்டர்ஸ் நிறுத்திடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பேசிக் சென்ஸ் ஆஃப் டிராயிங் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? இல்லாட்டி இந்த இதெல்லாம் நிறைய தப்பாகும். 25 மீட்டர் சவுத், 25 மீட்டர் சவுத்னா இங்கே வந்து நிற்பான். அதாவது இந்த இடத்துக்கு வர மாட்டான், அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறுத்திடுவான். ஓகே, இது என்ன 40, இது வந்து 20. சரியா? 25 சாரி 25. சரி, அடுத்து வேற என்ன இருக்கு? and then 20 meters west direction. So west direction na இது. ஓகே, 20 மீட்டர் இப்படி போவான். வேற என்ன பண்றான்? and finally 25 meters north direction. இங்கே பின்னாடி போவான், இந்த இடத்துல நிற்கிறான். சரி, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் வாக் பை? சிம்பிள். இந்த பாயிண்ட்டு, சரியா? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். டிஸ்டன்ஸ்னா என்னைக்குமே வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ்லாம் 20 + 30 + 40% அந்த மாதிரி பிசிக்ஸ் பிரகாரம் போடக்கூடாது. ஹியர் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். என்னைக்குமே டைரக்ஷன் சென்ஸ் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று தான். ஓகேவா? டிஸ்டன்ஸ் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கண்ணை மட்டும் போட்டு போயிடும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? பேசிக் ஜாமெட்ரி. ஓகே, இந்த இடம் வரைக்கும் 20 மீட்டர்ஸ். இந்த இடம் என்னது? 25 மீட்டர்ஸ். கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 30 மீட்டர்ஸ். அவ்வளோதான் பேசிக் ஹைப்போட்டனியூஸ் தியரம். இந்த இடத்துல 30ன்னு சொல்லிட்டேன், இங்கே 45.
ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணிங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன் ஆன்சர் அப்ராக்சிமேட்லி சம்திங் அது மாதிரி தான். இந்த லாஜிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சரியா. இப்போ போட்டால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன் ஓகேவா. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இது என்ன 20 வருதா இல்லை 25 வருமா? நான் செக் பண்ணி பார்த்துக்கேன். 20 மீட்டர்ஸ் தான். ஓகே 20 மீட்டர்ஸ் 25 ஓகேவா. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து 40 தான் இருக்கும். இது 40 சரியா, இது 40 இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த இடத்துல வர ஆன்சர் வந்து 50. ஸோ 50 தான் உங்களோட ஆன்சர். நான் வேணே லைக் கேன்சல் ஆகி ஈஸியாக இருக்கும் இப்போ தான் நான். ஸோ 40 + 30 டேரெக்டாக லைக் ட்ரையாங்கிளில் இப்படி 5 இது 4 இது 3 அப்படி தானே இருக்கும். அதே மாதிரி தான் நானும் கொடுத்துருந்தேன். அடுத்து இப்போ இங்கே என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பாக்ஸ் பை இங்கே கண்டுபிடிச்சா. இப்போ அதே கொஸ்டினில் இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஸ்டாண்டிங் நவ் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். டேய் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு அவனோட அப்புறமா ரிவ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த அடுத்த கொஸ்டின்ல எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணான்னு கேட்கும்ல. ஸோ இப்போ என்ன டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணுவான்? இப்படி போயிட்டு இங்க நிக்கிறான். இந்த டைரக்ஷன் 40, இந்த டைரக்ஷன் 30, இந்த தீட்டான்னு வச்சுக்கலாம். tan theta is equal to opposite by adjacent 3/4 கரெக்டா. ஸோ இது வந்து ஆங்கிள். ஆனால் நான் என்ன கேட்டிருந்தேன், கண்டிப்பாக ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கால்குலேட்டர் இல்லாட்டி நீங்கள் எழுதி போட முடியாது. என்ன பண்ணேன், ஸ்மார்ட்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா இது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தேன்னா பிட்வீன் விச் டூ ஆங்கிள்ஸ் இஸ் ஸ்டாண்டிங் கேட்டிருந்தேன். இது என்ன டைரக்ஷன்? வெஸ்ட். இது என்ன டைரக்ஷன்? நார்த். ஓகே. இஃப் சப்போஸ் வந்து இந்த 40 மாதிரியே இங்கேயும் 40, இந்த இதுவும் 40ன்னு வச்சுக்கோ, இதுவும் 40யா இருந்துச்சு அப்படின்னா இப்படி ட்ரையாங்கிள் வந்துருக்கும். அப்படின்னா பர்ஃபெக்ட் நார்த் வெஸ்ட்ல இருந்திருப்பான். லைக் கரெக்டாக நார்த் வெஸ்ட்ல உட்காந்துருப்பான். ஆனால் ஆப்வியஸ்லி இங்கே தானே இருக்கான். ஸோ நார்த் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கு. அதுதான் ஆன்சர். கரெக்டா? இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அதான் நான் போட்டிருக்கீங்க பாரு, நார்த் வெஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைக் ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ண கற்றுக்கணும் எக்ஸாமில். அது நீங்கள் வளர்த்துக்கிட்டாதான் உங்களுக்கு லைக் கொஸ்டின்ஸ் டக்குன்னு போட முடியும். இல்லாட்டி ஆவரேஜாக தான் இருப்போம் கடைசி வரைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் முடிச்சாச்சா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம்ல, இது எக்ஸ் படிச்சது இல்லடா. சொல்கிறேன், இப்போ புரியும் உனக்கு. எக்ஸ் டைரக்ஷனை ஐ கேப்பு, ஒய் டைரக்ஷனை ஐ கேப்னு படிச்சிருக்கியா? அதே மாதிரி நீங்கள் பண்ண போகிற. இது வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்டை வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோ, வெஸ்ட்டை வந்து நார்த்தை வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ வெஸ்ட் என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். சவுத் என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். சாரிடா ஒரு நிமிஷம். இப்போ தெரியும் நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? இப்போ சிம்பிள். ஓகேவா? என்ன சொன்னேன், ஃபிசிக்ஸில் ஒய் எக்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். எக்ஸ் டைரக்ஷன் ஐ கேப், அதாவது எக்ஸில் போனால் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒயில் மேலே போனால் ப்ளஸ்ஸு. அதுதான் ஃபிசிக்ஸ் பிரகாரம் இருக்கிற கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்த் சைடு. ஓகேவா? நார்த் சைடு அப்படியே இந்த டைரக்ஷன் மேலே போனால் உனக்கு வந்து ப்ளஸ்ஸு, ஈஸ்ட் இந்த சைடு போனால் ப்ளஸ். அப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸில். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாரு, இந்த கொஸ்டின் எப்படி தெரியுமா போடணும். இப்போ என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இங்கே போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், +20 ஐ கேப்னு போட்டு. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணியிருக்கான், இது 30 +30 ஜே கேப். ஓகேவா? என்ன டைரக்ஷனில் போகிறோம், வெஸ்ட் டைரக்ஷனில் போகிறோம் அப்படின்னா -40 ஐ கேப். இதா சிம்பிள், எதுவுமே கஷ்டம் இல்லை. இப்போ அடுத்து இது என்ன டைரக்ஷன், -25 ஜே கேப்.
இந்த மாதிரி நீ போட்டுக்கிட்டே போகணும். ஓகேவா? கொஸ்டின் நீ படித்து கண்ணை மூடிட்டு வெஸ்ட்னா மைனஸு, ஈஸ்ட்னா ப்ளஸ்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு, நார்த்னா ப்ளஸ்ஸு, சவுத்னா ஈஸ்ட்னா சவுத்னா ப்ளஸ்ஸு, சாரி சவுத்னா மைனஸ், நார்த்னா அது மாதிரி. ஆமாம், நார்த்னா ப்ளஸ்ஸு, சவுத்னா மைனஸ். இந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா லைக் ஃபர்ஸ்ட் வந்து டக்கு கொஸ்டின் முடிச்சிடலாம். இன்னொன்று ஆங்கிளும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சப்போஸ் நான் சொன்னது இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. நார்த் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ஈஸ்ட்னா ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டு வச்சுக்கோ. இந்த பேப்பரில் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி போட்டுரு. நார்த் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஜே, ஈஸ்ட்டு ப்ளஸ் ஐ, இப்படி போட்டு வச்சிட்டேன்னா நீ ஈஸியாக லைக் ஒவ்வொரு தடவை யோசிக்க தேவையில்ல. எந்த டைரக்ஷனில் விடுதுன்னு பார்த்து அப்படியே போட்டுக்கிட்டே போனால் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த கொஸ்டினை ஷார்ட்டாக ஏன் போடணும் அப்படின்னா, இந்த இடத்துல டயக்ராமே வரைய தேவையில்ல. நான் சொன்ன மெத்தடில் போட்டிருந்தேன் அப்படின்னா டயக்ராம் வரைய தேவையில்ல. உனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் த டைமாக சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக போடலாம். ஆக்சுவலி சொல்லி கொடுக்காமலே போடலாம். எனக்கு யாருமே சொல்லி தரல. நானே தான் அப்புறமா தான் கொஞ்சம் யோசிச்சு கற்றுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ +20 -25K அது மாதிரி போறோம்ல. இப்போ ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறேன். +25 ஐ கேப், ஓகே, அப்புறம் வந்து -25 கே கேப், இந்த மாதிரி போட்டுகிட்டே போகிறல்ல. சரி, கே கேப் பாரு, ஜே கேப், இந்த மாதிரி போட்டே போகிறல்ல. இப்போ ஐ கேப்பில் காமனாக இருக்கிறதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் அடிஷன் பண்ணுவோம். அது ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கல, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்களா எல்லாரும்? இல்லாட்டி சென்ட் மெட்டீரியல்ஸில் யார் படிச்சிருப்பீங்க? ஏன்னா படிச்சதில்லை. யார் படிச்சதில்லை? படிச்சிருக்கியா? ஓகே, படிச்சேன்னு சொன்ன திக்குன்னு ஆயிடுச்சு. அம்மா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இப்போ ஐ கேப்லாம் காமனாக எடுத்துடணும். ஐ கேப்லாம் காமனாக எடுத்து -25 +25 அதெல்லாம் போட்டு லைக் இதுக்கு ஒரு சம் வரும், அது மாதிரி இதுக்கு ஒரு சம் வரும். ஸோ இப்போ நீ வந்து டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? எக்ஸாமில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிச்சிருக்கோம். சப்போஸ் 25 ஐ கேப் இருக்குது ப்ளஸ் 20 இல்லை வேணாம், எக்ஸாம்பிள் -37 ஜே கேப் இருக்குன்னு என்ன பண்ணுவேன்? 25² + 37² ஹோல் ஸ்கொயர் ரூட் போட்டேன் அப்படின்னா ஆர் வெக்டார்னு சொல்லல. அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் அதே கதை தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீ அங்கே ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுறதை நீ அந்த மூலம் வச்சு நீ மேக்ஸ் யூஸ் பண்ண போகிற. அவ்வளோதான். ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்ப? tan θ = ஜே கேப் பக்கத்தில் இருக்கிற ஆன்சர் டிவைட் பை ஐ கேப் பக்கத்தில் இருக்கிற ஆன்சர். இதுவும் படிச்சிருப்பாரு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல. இதெல்லாம் நீ மறந்துருச்சு அப்படின்னா நீ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஒழுங்காக படிக்கிற அப்படின்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் இதெல்லாம் மறந்துருச்சோ திருப்பி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஒழுங்காக பாருங்க. ஓகேவா? பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே -37 இருக்கா, 37 25 இந்த இடத்துல போட்டால் திருப்பி ஆங்கிளும் கிடச்சோம். ஸோ இதான் இல்லை ஷார்ட்டஸ்ட் மெத்தட். டக்கு எக்ஸாமில் போகணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? வேற எதுவும் இருக்கா? வேற என்ன? இது சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இது எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லித்தரலாம் சொல்லக்கூடாது. கிஷோர் பையனை அவ்வளோக்கு தான் சொன்னேன், சொல்லித்தரேன்னு சொல்லக்கூடாது. தியோரம் பாக்ஸ் எம்டி பிளாட். தியோரம் இருக்கியாப்பா? என்னடா கூப்பிட்டேன். ஆமா, நீ மறந்துட்டேன். சொன்னேன்னு மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சிவராம் வாங்ஸன். சிவராம் ஏன் கிறுக்கெல்லாம் பண்ணணும் என்ன கேட்காதீங்க. அவன் கிறுக்குதான். ஓகேவா? அதனால அப்படி பண்ணுவான். ஓகே, இந்த கொஸ்டின் தான் எல்லாருமே தப்பு. ஒருத்தர் கூட கரெக்டா இல்லை. சிவராம் தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். காமிக்கிறேன். சிவராம் அந்த क्वेश्चन நான் கரெக்ட்டா தான் போட்டேன். இல்ல, ஆக்சுவலா எல்லாருமே தப்பு. இல்ல, ஆக்சுவலா நீ என்ன தேவராஜ் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ கொடுக்கும்போது என்ன இருக்கு, நான் ஆன்சர் கீ தப்பா தான் கொடுத்துருக்கேன். நான் வேற ஏதோ தப்பான ஆன்சர் கொடுத்தேன். ஆக்சுவல் ஆன்சர் 625. ஸோ நீ ஜெயபாரி உன் இனிஷியல் ஸ்கோர் நினைச்சு 9 இருந்துச்சுல, இப்போ செக் பண்ணி பாரு 7 ஆயிருக்கும். ஏன்னா நான் டைப் படிக்கும்போது தூக்கம் டைப் படித்தேன். ஸோ ஆப்ஷன் வந்து ஆக்சுவல் 625. ஆனால் நான் வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் ஏ கொடுத்தனால ஏ போட்டவங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். லைக் எனக்கு நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ கொடுத்துருந்தீங்களா? ஸோ அப்படி போட்ட ஒரு ஆள் ஜெயபாரதி. ஸோ அவளுக்கு வந்து ஏ ஆப்ஷன் போடும்போது நானும் ஏ ஆப்ஷன் போட்டதுனால அவள் வந்து ஸ்கோர் 9 கிடச்சி. அப்புறம் நான் அடுத்த நாள் காலையிலேயே எப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நான் லைக் இதுக்கான ஆன்சர் தப்பாக போட்டனால அந்த ஆப்ஷன் நான் மாற்றினோன்னே அவளோட ஸ்கோரும் இறங்கிடுச்சு. ஓகேவா? ஸோ அது வந்து ஏன் தப்பு தான். ஓகே, பார்ஷலி மை மிஸ்டேக். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆசை கட்டி மோசம் பண்ணிட்டேன்.
பட் ஸ்டில் அதனால நீங்க வரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க தப்பா போட்டீங்கன்னு நீங்க அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கணும். என்னோட மிஸ்டேக் நீங்க பார்க்க கூடாது. புரியுதா? ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த கொஸ்டின் ஆனா லைக் சூப்பரா இருக்கும். வேணும்னே இந்த கொஸ்டின் கொடுத்தேன். இந்த கொஸ்டின் யாருமே போடக்கூடாதுன்னு அந்த கொஸ்டின் கொடுத்தேன் ஆக்சுவலா. ஏன்னா ஆனா நீங்க வந்து லைக் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மட்டும் சொல்றதா இல்லை என்ன சொல்றதா எனக்கு சும்மா தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டீச்சர்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நீ இவ்வளோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லாம் படிச்சுட்டு வர, மேக்ஸ்லாம் படிச்சுட்டு வந்துருக்க, இது கூட போட தெரியாட்டி உனக்கு மேக்ஸ் தெரியாது தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன் ஓகேவா? இது மாதிரி ரீசான கொஸ்டினை நீ வாழ்க்கையில பார்க்க மாட்டேன் ஓகேவா? எவன் அவன்லாம் 12th லைக் 95 வாங்கியிருக்கானோ அவனுக்குலாம் அது அருகதே இல்லை சம் போட முடியாது. ஏன்னு நான் சொல்றேன் ஓகேவா? இந்த கொஸ்டினை நான் வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த கொஸ்டின் நான் போட்டேன் ஓகேவா? லைக் இதுக்கெல்லாம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ இருக்கிற இதுல இருக்க மாட்டேங்குது, சிலபஸ்ல இருக்க மாட்டேங்குது. சும்மா மார்க் மட்டும் இருந்தா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஷோரம் வாக்ஸ் எம்டி பிளாட் ஃபர்ஸ்ட் வாக்ஸ் 50 மீட்டர்ஸ் சரியா? 50 மீட்டர்ஸ் அப்பயே போட்டாச்சு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? And then it turns 30 degrees in anti-clockwise direction. ஓகேவா? turns 30 degrees in anti-clockwise direction. இது வந்து anti-clockwise கரெக்டா? anti-clockwise direction turns 30 degree. அதுக்கு அடுத்து என்ன? and then he rests. ஓகேவா? ரெஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறான் ஓகேவா? ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா and then walks back to the starting point in a straight line. இங்க இருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் நடக்கிறான் ஓகேவா? இப்போ என்ன கேட்குறான்னா சிம்பிள், இந்த ஏரியா இருக்கா, இந்த ஏரியா என்னன்னு கேட்குறேன். இதை கூட போட முடியும்னு என்ன பண்றது சொல்லுங்க? இந்த படத்தை கொடுத்துட்டேன், இவ்வளோத்தையும் போட்டு கொடுத்துட்டேன் ஓகேவா? சிம்பிளா நீங்க வந்து சின்ன வயசுல படிச்சிருக்கீங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா half into base into height. இது ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேவா? நான் இது 2 மெத்தட்ல போட்டு கொடுக்குறேன் உனக்கு வேணும் அப்படின்னா. ஸோ பேஸ் என்ன 50, ஹைட் என்னன்னு முக்கால்வாசி பேர் கண்டே பிடிக்கிறது. ஆனால் இந்த மாதிரி சம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஸ்டேட் போர்ட் புக்லேயே இருக்கு, நானே பார்த்துட்டேன். ஹைட் எப்படி கொடுப்பீங்க? இந்த பேஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு லைன் வருதுன்னா இதுதான் ஹைட். இந்த இது இருக்கு ஓகே, இதான் இது எப்படி கண்டிப்பா சிம்பிள். இந்த வேல்யூ நான் கொடுத்துருப்பேன் இங்க 50 மீட்டர்னு கொடுத்துட்டேன். இந்த வேல்யூ என்னது? இங்க எழுதுறேன். இதோட வேல்யூ 50 மீட்டர்னு கொடுத்துட்டேன் ஓகேவா? இங்க ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்கேன். இது 50னா இது என்ன இருக்கும்? 50 sin 30 இருக்குமா? ஸோ ஹைட்டும் தெரிஞ்சிருச்சு, 50 sin 30. உனக்கு வேணும்னே எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. sin 30 என்ன 1/2 ஓகேவா? 50/2 25. இங்கே அகைன் 50/25 25 ஆன்சர் 625 ஓகேவா? இது 2 நிமிஷத்துல போடுற சம்மு 30 நிமிஷம் கொடுத்து, மற்ற சம்லாம் நான் ஈஸியாக கொடுத்து, இதெல்லாம் அவங்க நல்லா யோசிக்கட்டும்னு 10 நிமிஷம் கொடுத்து, ஆனாலும் ஒருத்தர் கூட கரெக்டாக போடல ஓகேவா? அப்போ உங்களால வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் சொல்றது எதுவுமே இல்லை. ஸோ இது உனக்கு கஷ்டமா இருக்கு, இல்லை ப்ரோ எனக்கு இது எனக்கு வேணாம் கஷ்டமா இருக்கு, திருப்பி நான் வேற மெத்தட் சொல்றேன் ஓகேவா? நிறுத்துங்க ப்ரோ, சூசைட் பண்ணிட போறோம், அமைதியா இருக்கு. இல்ல அப்பயாவது உங்களுக்கு தெரியட்டும் எவ்வளவு லைக் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னு. ஒழுங்கா படிக்க மாட்டீங்க, அதை நான் சொல்ல வரேன். லைக் வெறும் மார்க்ஸ்க்காக நீங்க போயிட்டு எதுலாம் கத்துக்கணும் அதெல்லாம் கத்துக்காம போயிட்டு இருக்கீங்க, புரியுதா? இது வேற நான் இந்த சம்மன் ரொம்ப கஷ்டம் கிடையாது, நான் என்ன ஈஸியான சம் தான் கேட்டேன். எனக்கு தெரியும் நிறைய பேர் தப்பு பண்ணீங்கன்னு தெரியும், ஆனா ஒருத்தர் கூட கரெக்டா போட மாட்டீங்கன்னு சத்தியமா தெரியாது ப்ரோ. அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணவங்களையும் ரோஸ்ட் பண்ணிடுங்க ப்ரோ. இல்ல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணவங்கள லைக் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ன்றது எப்படி சொல்ல, எல்லாருமே பண்றதுடா. அது வந்து இன்னசென்ஸ்னால பண்றது, இக்னோரன்ஸ்னால. இது வந்து உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால பண்றது. படிக்கும் போது எனக்கு எதுக்கு இன்னசென்ட்டா ப்ரோ? நீ வந்து இன்னசென்ட்டா தெரியல, உன்னை எப்படி கேட்டகரைஸ் பண்ணே தெரியல. நீ கொஞ்சம் கிறுக்கு தான், அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, ஒவ்வொருத்தரா ரோஸ்ட் பண்ணலாம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம் ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன சொன்னேன், ஏரியா தான் நம்பி சொன்னேன். சிலருக்கு இன்னொரு மூளை இருக்கும் ஓகேவா? அந்த மூளை என்ன சொன்னோம், எனக்கு ஃபார்முலாலாம் பிடிக்காது, நான் ஃபார்முலா இல்லாமலே போடுவேன், எனக்கு அந்த மாதிரி தான் போட்டு பிடிக்கும், அதனால என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்துடுவேன். இப்போ கண்ணுக்கு 2 ட்ரையாங்கிள் தெரியும் ஓகேவா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இது பெரிய ட்ரையாங்கிள் ஓகேவா? பெரிய ட்ரையாங்கிள். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கா, சின்ன ட்ரையாங்கிள் ஓகேவா? உனக்கு எந்த ஏரியா தேவை எழுதுறேன் பாரு. ஆரஞ்சு மைனஸ் ப்ளூ, இதுதான் நமக்கு தேவை. சிம்பிள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். half into base into height.
அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இதோட ஆரஞ்சோட ஹாஃப் இன்ட்டு பேஸ் டு ஹைட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். பேஸ் தெரியும், இங்கே இது என்னது இந்த பேஸ் தெரியும் உனக்கு. 50யா 50 இல்லை இல்லை 50 இல்லை, இந்த ஆங்கிள் இது நமக்கு தெரியும். 50 காஸ் தீட்டான்னு தெரியும், 50 காஸ் 30 டிகிரின்னு தெரியும். ஓகேவா? அதனால இங்கே யூஸ் பண்ணிப்போம் பேஸ். ஹைட் நீ 50 sin தீட்டான்னு போடுவார். இதை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். இது 50, இது 50 ப்ளஸ் 50 காஸ் 30 டிகிரி அப்படின்னா 50 ப்ளஸ் 50 காஸ் 30 டிகிரின்னு நான் போடுவேன். ஓகே, இந்த ரொம்ப லைக் டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு இங்கே வரையறேன். ஓகே, 50 இது வந்து 50 இன்ட்டு காஸ் 30 டிகிரி, இது 50 sin 30 டிகிரி. ஓகே, இது வந்து 50. இப்போ உனக்கு இந்த லென்த் தெரியும், இந்த லென்த் தெரியும் அப்படின்னா பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிருச்சு. இந்த லென்த் தெரியும், இந்த லென்த் தெரியும், அப்போ சின்ன ட்ரையாங்கிள் தெரிஞ்சு எடுத்து சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் வந்துடும். புரிஞ்சு என்ன சொல்ல வரேன்? இவ்வளோதான் செம்ம. இது வந்து நீ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒதுக்கி இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். உங்ககிட்ட அந்த சென்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி இல்லவே இல்லை, இன்னும் உங்களுக்கு வரல. காலேஜ் முடிக்க போய் ஆனால் இன்னும் வரல. ஸோ இந்த சம்மு தான் இருக்கிறதுலே வந்து ஈஸியான சம், அழகாக 2 நிமிஷம் இருக்கிற சம். ஆனால் அசிங்கமாக எல்லாரும் விட்டுட்டீங்க. ஓகேவா? நான் ஏன்னு நான் சொல்கிறேன் பாரு. வந்து இப்போ லைக் நீ நம்பவே மாட்ட, இந்த கொஸ்டின் வந்து நீ முன்னாடியே சால்வ் பண்ணிட்ட. ஆக்சுவலாக வந்து நான் காட்டுறேன் பாரு, வெயிட் பண்ணு. parallelogram law of addition சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பாருங்க. ஸ்க்ரீன் ஷேர் தெரியுதா? தெரியுது. இப்போ நீ பாரு, இங்க தெரியுதா? இங்க மவுஸ், சரி ஓகே, இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா? இந்த ட்ரையாங்கிள் OANC, அதே ட்ரையாங்கிள் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் பேசிக்கலி என்ன பண்ணிருக்கேன்னா, நீ சின்ன வயசுல படிச்சிருப்ப வெக்டார்ஸ், 11th 12th கிளாஸ் என்ன பண்ணிருப்ப, வெக்டார்ஸ் அடிஷன் எப்படி பண்ணணும், வெக்டார்ஸ் டெரிவேஷன் தானே நீ படிச்சிருக்க. எக்ஸாம்ல போர்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், போர்டு எக்ஸாம் ஃபுல் மார்க் பண்ணணும். அப்போ நீ படிச்சத நீ ஒழுங்காக படிக்க மக பண்ணனால தான் இப்போ வந்து அதே தான் நான் கேட்டால் கூட நம்ம போட தெரியல. புரியுதா? இந்த இடத்துல சிமிலாரிட்டி தெரியுதா? நான் வேணா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ HSL நான் அதே தான் கேட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒழுங்காக நீங்கள் படிக்கலாம் தெரியுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகும். ரொம்ப நேரம் இந்த லேயே திட்டிட்டு இருக்கோம், அடுத்த திட்டலாம் வேற ஒன்று இருக்கு. இந்த கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின் வந்து லைக் இப்போ ஃப்ளாட் எர்த் சொசைட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எர்த் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்னு சார் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆக்சுவலாக எர்த் இது நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, இது வந்து பேசிக் நாலேஜ் உங்களுக்குலாம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இது எத்தனை பேர் கரெக்டாக திரும்ப போட்டிருக்கீங்க? 50% கரெக்டாக போட்டுங்க, 50% தப்பாக போட்டிருக்கீங்க. இந்த கொஸ்டின்ல ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. இப்போ எர்த் இங்கே இருக்குது. ஓகேவா? எர்த்துக்கு வந்து இப்போ சென்னை இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. சென்னை, ஓகே, சென்னையில் ஒரு பிள்ளையர் வச்சுட்டேன். இது வந்து நியூடெல்லி, இது ட்ரிச்சி. ரிலேட்டிவ்லி பாரு, இந்த டிஸ்டன்ஸை விட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? சப்போஸ் இது 2x வச்சுக்கோ, இது எக்ஸ். அப்படிதான் இருக்குன்னு அவசியம் இல்லை, நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போ சன் எங்கே இருக்குது? சூரியன் வந்து கரெக்டாக சென்னைக்கு மேலே இருக்குது. கரெக்டாக? ஸோ சென்னை அதனால தான் ஷேடோவே விடல. இப்போ உங்கள் தலைக்கு மேலே சூரியன் தான் ஷேடோ விடாது. ஸோ உங்கள் தலைக்கு மேலே இருக்கும்போது இங்கே ஷேடோ உள்ளாட்டி இங்கேருந்து இங்கே பாரு, இங்கே எவ்வளோ ஷேடோ இருக்கும்? லைக் அப்ராக்சிமேட்லி ஸ்பீக்கிங் இவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ளுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்படி வச்சு அப்படின்னா இப்படி எர்த் இப்படி இருக்குன்னு வச்சுன்னா இவ்வளோ தான் விழும். ஓகே, இவ்வளோ தான் விழும். ஆனால் இங்கே பாரு, எர்த் அப்படியே இப்படியே போகுதுன்னு வச்சுக்கோ. பட் எவ்வளோ பெருசாக விழும் பாரு, இங்கே மீட் ஆகுன்னு வச்சுக்கலாம். என்னடா எத்தையே தாண்டி போகுது? டே, நான் ஒழுங்கா ரவுண்ட் வரைய முடியல, அதனால தான்டா. ஓகே, ஸோ இது நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இந்த இடம் தான் ஷேடோட லென்த்து, இந்த இடம் ஷேடோட லென்த்து. தெரியுது என்ன சொல்கிறேன்னு? ஆப்வியஸ்லி இந்த ஷேடோட லென்த் தான் இதோட அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணாங்களே. லைக் எர்த் ரவுண்டுன்றத ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு ஆக்சுவலாக ஒரு பேர் ஞாபகம் இல்லை, லைப்ரரியன் தான். அவரோட லைப்ரரியன் வந்து இந்த மாதிரி எர்த் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்றது டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி 2 இடத்துக்கு போனார், 2 இடத்துல. ஓகேவா? இங்கே சொல்கிறேன், ஒரு இடம். ஓகே, சம் டிஸ்டன்ஸ் அப்பார்ட் ஒரு இடத்துக்கு போனார். ஸோ என்ன பண்ணாருன்னா, இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர் வச்சிட்டாரு.
அவர் என்ன ஹைப்போதிசிஸ் சொன்னார்னா, சப்போஸ் எர்த் ஃபிளாட்டா இருந்துச்சு அப்படின்னா சூரிய ஒளி ஒரு இடத்துல படும்போது, லைக் இந்த இடத்துல சூரியல படும்போது, இஃப் சப்போஸ் இங்க வந்து ஷேடோ விழாட்டி அங்கேயும் ஷேடோ விழக்கூடாதுல்ல, அதுதானே ஃபிளாட் எர்த்துக்கான அர்த்தமே. ஆனா அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னாரு. எர்த் இப்படி ரவுண்டா இருக்கனால தான் ஷேடோவில் டிஃப்ரெண்ட் லென்த் கிடைக்குது அப்படின்னாரு. ஓகேவா? ஸோ இதனால தான் ஃபிளாட் எர்த் சொசைட்டியை டிஸ்ப்ரூவ் பண்ணாங்களே. ஸோ அந்த கொஸ்டின்லையும் அதனால தான் இங்கே லைக் இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இது சப்பையாக போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ண கேன் பி டிட்டர்மைன், திருடி கேன் பி டிட்டர்மைன். ஓகே, உனக்கு திருடி அவ்வளோதான், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி போட்டுருது. இந்த கொஸ்டின் வந்து 14% ஒருத்தர் தான் கரெக்டாக, அது சிவா மட்டும் தான் நினைக்கிறேன். சிவா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக வந்து இது எப்படி சொல்ல, இது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம், ஆனால் சால்வபிள் தான். என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறான். ஓகே, ஃபஸ்ட்டு ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறான். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். இந்த சம்மோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன், தெரியும் எனக்கு எல்லாத்துக்கும். ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கிறான். அப்புறம் வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ் சுற்றுறான். ஓகே, கிளாக் வைஸ் கரெக்டாக இப்படி சுற்றுறான். சரியா? இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, it turns 135 degree in anti-clockwise direction. அப்படின்னா 135னா இங்கே போய் நிற்பான். கரெக்டா? அடுத்து நான் சொல்லிட்டேன். and then 45 degrees in clockwise direction. அப்படின்னா எங்கே வந்துட்டான்? திருப்பியும் ஈஸ்ட்டுக்கே வந்துட்டான். புரியுதா? வேற என்ன இருக்கு? and then turns 45 degree in 45 degree in clockwise direction again. ஸோ திருப்பியும் 45 degree சுற்றுறான். 45 degree தான். ஓகே, ஸோ இங்கே நிற்கிறான். இதுதான் ஈஸ்ட்ல ஆக்சுவலாக வந்து 4 அட்டம்ப்ட்ல இன் 4 attempts எஃபெக்டிவ்லி அவன் எவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்கான்? எஃபெக்டிவ்லி ஸ்பீக்கிங், லைக் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 45 degrees தான் திரும்பி இருக்கான். ஆனால் என்ன டைரக்ஷன்ல? கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த படத்தை நீ வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன், கொஸ்டின் நான் ஷேர் பண்ணுறேன். Question தெரியுதா? Shiva faces east direction. He turns 90 degrees in clockwise direction first second, and then turns 135 degree in second and 45. இதெல்லாம் நீ வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 4th செகண்ட் this pattern repeats னு கொடுத்துருக்கேன் பாரு. இதுதான் கோட் வேர்ட். இது ஏன் கோட் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ இது ஏன் இந்த கோடுன்னா 4 attempts, அதாவது 4 தடவை சுற்றினதுக்கு அப்புறம் எஃபெக்டிவ்லி 45 டிகிரி பண்ணிட்டான். ஸோ இதையே திருப்பி அவன் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ ஒவ்வொரு தடவை அவன் பண்ணும்போதும் ஒவ்வொரு தடவை 4 மல்டிபிள் 4 மல்டிபிள்ஸ்னால் வரும்போது 8 தடவை முடியும்போது என்ன பண்ணியிருப்பான்? திருப்பி 45 சுற்றி 90 டிகிரிஸ் கிளாக் வைஸ் சுற்றிருப்பான். புரியுதா? ஸோ 12 டைம்ஸ் முடியும் என்ன பண்ணியிருப்பான்? 135 டிகிரி கிளாக் வைஸ் சுற்றிருப்பான். புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சிட்டு வச்சுக்கணும், சம் ரொம்ப சப்பையாக இருக்கும். இப்போ நான் என்ன கொடுத்தேன், அவன் வந்து 1200 seconds கம்ப்ளீஷன் சொல்லிட்டேன். நீ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இதில் எத்தனை 4 ரவுண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அப்படின்னா 304 attempts இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு 4 attemptல அவன் எவ்வளோ தூரம் சுற்றுறான்? 1 டெபாசிட் போட்டுறான். ஸோ 4 attemptல ஒரு 4 தடவை திரும்பும் போது 45 டிகிரி எஃபெக்டிவ்லி திரும்புகிறான். ஸோ இதில் 300, ஓகேவா, 300 4 ரவுண்ட் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா 300 into 45 என்ன வரும்? 300 into 45 ஒரு ஆன்சர் வரும். இது ஒரு டிகிரி வரும், டிகிரி கிளாக் வைஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஐயோ ஆன்சர் எவ்வளோ பெருசாகுதுன்னு யோசிக்கவே கூடாது. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன், இன் விச் டைரக்ஷன் would he be facing at the completion of 1000 seconds சொல்லிட்டேன். ஸோ என்ன பண்ணணும், இதை டிவைடட் பை 360 போடணும். ஏன் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா,
ஓகே இவ்வளோ பண்ணிட்டான், அப்போ அவன் ஆக்சுவலாக எத்தனை தடவை ஒரு சர்க்கிள் அடிச்சிருப்பான் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது எத்தனை தடவை ஃபுல் ரவுண்ட் அடிச்சிருக்கான், ஃபுல் 360 டிகிரி சுற்றி இருக்கான்னு பார்க்குறேன். நான் கால்குலேட்டர் அப்படியே சைட் பை சைட் போடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 300 இன்டூ 45 வந்து 6 சம்திங் 13,500 வருது. ஓகேவா? ஸோ 13,500 டிவைட் பை 360 போட்டா அப்படின்னா 360 போட்டிங்க அப்படின்னா ஸோ 37.5 வருது. அப்படி என்ன அர்த்தம்னா 37 ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டான், 37 360 டிகிரி அடிச்சிட்டான். மிச்சம் வந்து 0.5 360 டிகிரி இருக்கு. 0.5 360 என்ன அர்த்தம்? 0.5 360னா 0.5 360 அப்படின்னா 360/2 இட் இஸ் 180 டிகிரிஸ். ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து திருப்பி 180 டிகிரி சுற்றுறான். 180 டிகிரி சுற்றுறான் என்ன டைரக்ஷனில்? கிளாக் வைஸில். அவ்வளோதான். ஸோ த டைரக்ஷன் ஹி இஸ் ஃபேசிங் நவ் இஸ் வெஸ்ட். சிம்பிளான கொஸ்டின் தான். லைக் சிம்பிள்னு சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் மாடரேட் லெவல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யோசிக்க தெரிஞ்சவங்களுக்கு மாடரேட்டு, இந்த மாதிரி யோசிக்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஹார்டான லெவல். ஓகேவா? இது வந்து எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க? ஒருத்தர் தான் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ மற்றவங்க எல்லாருமே கொஸ்டின் தப்பாக தான் போட்டிருக்கீங்க. பட் ஓகே தான், பரவாயில்ல, நாட் பேட். ஸோ ஏன் நாட் பேட் அப்படின்னா, முன்னாடி நீங்கள் எழுதுனதை விட இந்த டெஸ்ட்டு லைக் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா முன்னாடி வந்து லைக் போர்ஷன்ஸ் பெருசு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து என்னன்னா 9 ரெஸ்பான்ஸ் எனக்கு குறைஞ்சிருக்கும். அதாவது 15 நம்பர்ஸ் கொடுத்தீங்க, 9 நம்பர்ஸ் தான் இருக்குது. 6.1 ஸ்கோர்ஸ் இருக்குது. போன தடவை ஆவரேஜ் வந்து 5 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து இதுதான் இந்த டெஸ்ட். ஸோ இன்னைக்கு கூட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னா, நான் கோடிங் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ யார் வேணுமோ போய்க்கோங்க. இப்போ கோடிங் ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு தடவை நான் அனுப்ப நோட்ஸை படிச்சுட்டு எழுதுங்க, இல்லாட்டி உங்களுக்கு புரியாது. கம்மி மார்க் தான் எடுப்பீங்க. நான் கொஸ்டின் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன், யாரும் 10 தாண்டக்கூடாதுன்னு நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஆமாடா, நோட்ஸை பார்த்துட்டு எழுதுங்கடா, அதில் இருக்கிறதான் அப்படியே கேட்டிருக்கேன். ஆமாம், ஒரு 5 ஆமாடா 5 மார்க் மட்டும் நான் கஷ்டமாக கேட்டிருக்கேன். மிச்சருக்கு எல்லாமே நீ அப்படியே நோட்ஸ் இருக்க தான் கேட்டிருக்கேன். நோட்ஸ் இருக்கிறதுல ப்ராமிஸ் நான் டெஸ்ட் அனாலிசிஸ் சொல்கிறேன். ஸோ நோட்ஸ் நல்லா படிங்க, அதுக்கு மனப்படம் மட்டும் போய் எழுதுறாது. ஓகேவா? நான் அந்த அளவுக்கு எனக்கு மூளை இருக்கும். ஸோ ஏன்னா நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அங்கேயும் சுற்றி விட்டுருப்பேன். ஆனால் அதே மெத்தடாலஜி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஸோ ஷிவரம் நீ அப்லோட் பண்ணிடு. ஓகேவா? இது ப்ரோ தட் டவுட் என்ன டவுட்ரா? நியூட்டன் பெர் மீட்டர். ஓகே 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 ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 5 பாயிண்ட் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ சிவா ஆக்சுவலாக ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிருந்தேன், இன்னைக்கு நான் மறந்து போயிட்டு இருந்தேன். ஓகே, நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ சிவா என்ன கேட்குறான்னா, ஒர்க் டன் இருக்குல்ல, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகேவா? அவன் என்ன சொல்கிறான், இப் சப்போஸ் வந்து நான் சொல்லலடா, யாருக்குனே சொல்லி வச்சிருக்காங்க, நான் சொன்னேன்னு சொல்லி கலவரத்தை. சரி ஓகே. ஸோ இப்போ 5 நியூட்டன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, 5 நியூட்டன் கொடுக்குறான், டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கோ. ஸோ அவன் என்ன சொல்றான், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. ஸோ 5 ஆஸ் பர் டெஃபினிஷன் 5 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க, 5 ஜூல்ஸ். ஓகேவா? அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சிவா ஒரு டவுட் என்னன்னா, ஏன் நான் இப்படி பண்ணக்கூடாது, அதே 5/1 நான் போட்டா எனக்கு 5 தானே வருது ஆன்சரு. ஸோ நான் இப்படி கூட சொல்லலாமே, ஏன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஏன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபைன் பண்ணல அப்படின்னு கேட்குறான். ஓகே, யாருக்காவது ட்ரை பண்ணுமா? இது ஏன் ஸ்கிரீனே தெரியலடா. நான் காட்டுறேன். தெரியுதா? இப்போ எழுதிட்டேன், தெரியுதா? யாரும் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று, யாரும் இப்படிலாம் கேள்வி கேட்குறேன்னு மனசுக்குள்ள திட்ட வேண்டாம். இல்லை, ஆக்சுவலாக நல்ல கேள்வி தான் இது. வந்து லைக் நிறைய பேருக்கு டவுட் தான், பட் ஆனால் நீங்கள் அட்ரஸ் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து ஆஸ் பர் ஃபிசிக்ஸ். ஓகேவா? இது ஆஸ் பர் சிவா. ஓகே, சிவாவோட டெஃபினிஷன் இதுதான். ஸோ சிவா என்ன சொல்கிறப்ப அப்படின்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்குறான். இது நியாயமான கேள்வி தான். ஏன் போடக்கூடாது? யாராவது சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லலாம். யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு 5 பாயிண்ட் தருவேன். யாருக்கும் ட்ரை பண்ண விருப்பம் இல்லாட்டி தம்ஸ் டவுன் கொடுத்துருங்க. தம்ஸ் டவுன், தம்ஸ் அப்னா நீ பண்ண விருப்பம், நீ ஆன்சர் சொல்ல விருப்பம் இருக்குன்னு அர்த்தம்.
நான் சொல்றேன் அப்படின்றேன். ஓகே, நோ ரெஸ்பான்ஸ், நானே சொல்லிடுறேன். சிவா, நீ பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு என்ன தெரியுமா? நீ வந்து 1 மீட்டர் அசூம் பண்ணிட்ட. ஓகேவா? இருடா நானே யோசிக்கலாம் தான்டா வெயிட் பண்றேன். இருடா நானே எனக்கு விட இது சொல்லலாம். அப்புறம் ஏன்டா பிச்சிருவோன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் கிளாஸ் நடத்தும்போது இந்த டவுட் அம்மா கொஞ்சம் குறுக்க வந்துருச்சுடா. அம்மா குறுக்க வந்தானே, அப்பா குறுக்க வந்தானே. ப்ரோ வந்து நான் ஒரு டிஃபரன்ஸ் வேணா சொல்லவா அதுக்கு இதுக்கும்? சொல்லு சொல்லு. நீ சொன்ன 1 மீட்டர் தான், அதை தான் நானும் யோசிச்சு வச்சிருந்தேன். இங்க வந்து உனக்கு கான்ஸ்டன்டா போகும் ப்ரோ, பட் அங்க வந்து உனக்கு அப்படி இல்லை. டிஸ்டன்ஸ் இது ஃபோர்ஸ் ரெண்டுமே மாறவும் செய்யலாம். ஒண்ணு மட்டும் மாறலாம், ஒண்ணு மாறாம இருக்கலாம், அப்படியும் நடக்கலாம். ஓகேவா? வந்து எக்ஸாம்பிள் சொல்லு. இப்போ வந்து இங்க 500 நியூட்டன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மீட்டருக்கு 500 நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னா 2 மீட்டருக்கு 1000 மீட்டர் தான் ஆக்ட் ஆகும். 500 நியூட்டன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா 5 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. என்ன சொல்ற? 1 மீட்டர் ஆக்ட் ஆகுது. 1 மீட்டர் ஆக்ட் ஆகுதுன்னா 2 மீட்டர்ல அப்சல்யூட்டா 1000 நியூட்டன் ஆக்ட் ஆகும். as per your definition. இந்த இதுக்கு பெர் நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் சரி, நியூட்டன் பெர் மீட்டருக்கு ஃபோர்ஸ் பெர் மீட்டர். ஃபோர்ஸ் பெர் டிஸ்டன்ஸ். ஓகே, இதே வந்து நியூட்டன் மீட்டர் அப்படின்னு இருந்தா அப்படினாக்கா இப்போ வந்து இப்போ ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் ஓகேவா? என்ன சொல்றது, எப்படி சொல்லன்னு தெரியலையே. சரி, சிவா ட்ரை பண்ணனால அவனுக்கு 2 பாயிண்ட் தரேன். இதெல்லாம் வேண்டாம்டா, பிச்சை போடுறியா? டேய் பரவாயில்லடா. சரி, வேணாடா, கட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். கிடையாது, இப்போ கட் பண்ணிக்கடா, பரவாயில்லடா, நான் மானஸ்தன்டா. ரைட். ஸோ ஆக்சுவலி கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் தூரம் தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க, 3 மீட்டர்ஸ் தள்ளுற அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. சிவோட டெஃபினேஷன் படி என்னன்னா, ஃபோர்ஸ் பை டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 500 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்றான்னா, ஃபோர்ஸ் வந்து 1500 யூஸ் பண்றான் அப்படின்றான். சரி, அதுவே வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபோர்ஸ் வந்து 500ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லியிருந்தேன். 500க்கு இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவும் வேற வேற. அது ஃபர்ஸ்ட் அதுக்கு புரியுதா? யூனிட் வைஸே சேம் கிடையாது. ஸோ யூனிட் வைஸ் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. லைக் பல வகைகள் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் ஃபர்ஸ்ட் யூனிட் வைஸ் கொடுக்குறேன். யூனிட் வைஸ் என்னன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல நீ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் தள்ளுற. ஓகேவா? அதனாலதான் அவனை வந்து F × Tன்னு சொல்றாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஒரே ஃபோர்ஸ் 5 நியூட்டன் வச்சுக்கோங்க. 5 நியூட்டன் இருக்கு அப்படின்னா இந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸ்லேயே 1 மீட்டர் தள்ளுறேன், அப்புறம் 2 மீட்டர் தள்ளுறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் சேமா இருந்தாலும் உனக்கு தள்ள உனக்கு எனர்ஜி நிறைய கன்சியூம் ஆகிட்டே போகுது. அதனால ஒர்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, சப்போஸ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னா, சப்போஸ் ஃபோர்ஸ் வந்து வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் தான், 2 மீட்டர் வச்சுக்கலாம். 2 மீட்டர். இந்த 2 மீட்டர்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் 200 நியூட்டன் கொடுத்து தள்ளும் போது ஒரு ஒர்க் பண்ணுவேன், அதாவது ஈஸியா இருக்கும். அதே வந்து 400 நியூட்டன் வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோ, வெயிட் இன்க்ரீஸ் ஆகி 400 நியூட்டன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ இன்னும் கஷ்டப்படுவேன். ஸோ ஒர்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் நான் போட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஆக்சுவல் டெஃபினிஷன். இப்படிதான் டிஃபைன் பண்ணோம். ஸோ அதாவது மேல வந்து கொடுக்கறது, கீழே வந்து இருக்கிறது. அந்த ஃபோர்ஸ் மேல வந்து புரியல என்ன சொன்னா, மேல கொடுக்குற ஃபோர்ஸ் கீழே ஆல்ரெடி இருக்கிற ஃபோர்ஸை வந்து நம்ம தள்ளுறோம், நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறோம். ஆமா, அதாவது சப்போஸ் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோடா, ஃப்ரிக்ஷன் மாதிரி மாதிரி 2 ஃபோர்ஸுமே சேம் கிடையாது. அதாவது மேல வந்து நம்ம கொடுக்குறோம், நம்ம கொடுத்து தள்ளுறோம் ஒர்க் டன்ல. இந்த இது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் அந்த மாதிரி தானே வரும். அப்படிங்கும்போது உனக்கு என்ன ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? அதை டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிற. அப்படி கிடையாதுடா. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, நார்மலி ஸ்பீக்கிங் இப்போ ஒரு வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோடா, இந்த வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகி ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்டா. அதை வச்சு நான் சொல்றேன். இப்போ ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 200 நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்படின்னா கம்மி வெயிட் ஆப்ஜெக்ட். ஸோ கம்மி வெயிட் ஆப்ஜெக்டா நீ 2 மீட்டர் தள்ளும் போது ஒரு எஃபர்ட் இருக்கும்.
அந்த எஃபோர்ட் வந்து W1 வச்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இது 200 நியூட்டன் போல நான் 400 நியூட்டன் வச்சுட்டேன். வெயிட் அதிகமாகிட்டுனா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ W2 வந்து W1ஓட பெருசுனால என்ன பண்ணிட்டாங்க, W இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி சேம் வெயிட் வச்சுக்கோ. ஸோ சேம் வெயிட்டு ஓகேவா, சேம் வெயிட்டு 200 நியூட்டன் தான். ஆனால் 200 நியூட்டன்னா ஃபஸ்ட்டு 2 மீட்டர் தள்ளுற, திருப்பி என்ன பண்ணுறேன், ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மீட்டர்ஸ் தள்ளுறேன். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கு ரொம்ப மூச்சு ஆகும், ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் W இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு வேரியபிளும் சேர்த்து W இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் சொல்லிடலாம். இதுதான் ஆக்சுவல் டெஃபினேஷன், இதுதான் ஆக்சுவல் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? இதுக்கு மேலே லைக் உன்னோட இன்டர்பிரிட்டேஷன் தான், நீ ஷியர் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோ, நீ என்னென்ன பண்ணிக்கோ. ஆனால் இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபிசிக்ஸோட டெஃபினேஷன், ஃபிசிக்ஸ் பிரகாரம் அதுதான். ஓகேவா? ஸோ ஆனால் சிவாவோட டெஃபினேஷன் பாருங்க. சிவா என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை டிஸ்டன்ஸ் சொல்கிறான். கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ் வந்து இப் சப்போஸ் 200 நியூட்டன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, பை 2. ஓகேவா? இப்போ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதுக்கு என்ன அர்த்தம், அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே 200 நியூட்டன் கொடுக்குற, 2 மினிட் டிஸ்பிளேஸ் பண்ணுற, அதுதான் ஆக்சுவல் அர்த்தம். ஓகே, இது இருக்கு, நீ இதுல இருந்து தான் நீ இதில் கொண்டே வர முடியும். லைக் ஃப்ரம் தி கிவன் இன்ஃபர்மேஷன் இப்போ இன்டர்பிரட் பண்ணி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. இது என்ன அர்த்தம்னா, நீ ஒரு மீட்டருக்கும் 100 நியூட்டன் தரேன்னு அர்த்தம். ஆனால் தப்பு, ஏன் தப்புன்னு சொல்கிறேன் பாரு. இப்போ இங்கேருந்து 1 மீட்டர் போவான். ஓகேவா? அப்போ எவ்வளோ நியூட்டன் தருவான், 200 நியூட்டன் கொடுப்பான். அதுக்கடுத்துக்கு 1 மீட்டர் 200 நியூட்டன் தான் தர போகிறான். ஆனால் இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, அவன் வந்து ஒரு மீட்டருக்கும் ஃபார் ஈச் மீட்டர் 100 நியூட்டன் கொடுத்து தர்றான்னு சொல்லுது. ஸோ ஆப்வியஸ்லி இது ஃபிசிக்கலாக ஸ்பீக்கிங், லைக் மேத்தமெட்டிக்கலி நீ இன்டர்பிரேட் பண்ணால் கூட தப்பாக தான் வருது. ஸோ அதனால தான் இது எந்த மெத்தடில் பார்த்தாலும் தப்பு. ஸோ ஒன்று வந்து நீ லாஜிக்கலாக நீ ப்ரொபோர்ஷனாலிட்டி வைஸ் வச்சாலும் சரி, நீ இந்த மாதிரி மேக்ஸ் வைஸ் நம்பர் வச்சு டிவைட் பண்ணுறதாலும் சரி, ரெண்டு மெத்தடுமே தப்பு. ஸோ நீ ஃபஸ்ட்டு நாம வச்சுக்கோன்னா, இதுதான் ஆக்சுவல், இதுதான் உன்னோட கொஸ்டினே. நீ கொஸ்டின்ல இருந்தா நீ ஈக்குவேஷன் ஃபார்முலேட் பண்ணுற, ஃபார்முலாலேருந்து நீ இங்கே வரல, புரியுதா? ஸோ இதுலேருந்து நீங்கள் போகிறனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபோர்ஸ் 2 நியூட்டன் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் அப்படின்னா ஒவ்வொரு மீட்டருக்கும் 100 நியூட்டன் தரான்னு இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. ஆனால் ஆக்சுவாலிட்டி ஃபோர்ஸ் வந்து 200 நியூட்டன் 2 மீட்டர்ஸ் ஃபுல்லாகவே ஆக்டிவேட் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இப்படி போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். புரியுது எல்லாத்துக்கும்? அதுக்கு டவுட் இருக்கா இதுக்கு மேலே? ஓகே, எல்லாருக்கும் ஓகே. சிவா, உனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி எக்ஸ்பிளனேஷன் இருக்கா இல்லை இன்னும் சொல்லணுமா? இல்ல இதை பற்றி நாம் பின்னர் விரிவாக பேசுவோம். இன்னும் உனக்கு முடியல டவுட்? சரி, ஓகே, பார்த்து நேர்ல பேசணும், இப்பெல்லாம் பேசினா விளங்காது. ஓகே, ஆனால் இதான்டா ஓகேவா, இதோட கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும். ஓகே ஓகே சரி, ஓகே, இதோட நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்க, பாய், டாட்டா.